இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அண்ணாமலையின் அரிய வகை அதிரடியான அடிதடி வீடியோ. அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்ட தெரிக்குது. அண்ணாமலை சொன்னது 6 சவுக்கடி, யாரும் தடுக்காததால் 8. ஏப்பா எனக்கு என்னமோ இது கடவுள் மைண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியல, சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னு வைத்தறிச்சல் மாதிரி இருக்குது. திரிஷா ஏன் விஜய் கூடயே சுட்டுடு, அதுவும் ரத்தம் சொட்ட சொட்ட ரணகலமாக. இந்த மோடியே என்னை திட்டிட்டே இருக்கேன். லண்டனுக்கு போயும் ஏன் எனக்கு அறிவே வரல. இந்த கிறுக்கு பிடிச்ச அண்ணாமலையோட சாட்டையை பாருங்க. அப்படி ஒரு வெள்ளை ஒரு நூலை வச்சு சுத்துறா, அப்படி இப்படி இப்படி ஒரு காயப்படல. எழுச்சி வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு எழுச்சி. என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? நாம வாங்கின சாட்டையை மாற்றி கொடுத்துட்டாங்களோ? பண்ணே முருக, என் கண்மணி என்னை விட்டு போயிட்டா. ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ரேபிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ரேலி எடுத்த கட்சிடா நீங்கெல்லாம். என்னால ஏன் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல? அறிவு வராதுன்னு தெரியும், இருந்தாலும் மோட்டா வலிக்குது. தாய்மார்களே தந்தைமார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. அவனாவது வந்து தருங்க. தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்ச, இந்தியாவையே எட்டி பார்க்க வைத்த அண்ணாமலையினுடைய அந்த அறப்போராட்டம் வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. 6 முறை சவுக்கால் அடிக்கும் போராட்டம். இனி நம்ம பார்க்க போற விஐபி யாருன்னா, 4 ரோட்லயும் முச்சந்திலையும் சாட்டையால அடிச்சுக்கிட்டோம், கம்மி மேல நடந்துகிட்டோம், மக்களை சந்தோஷப்படுத்துற கலை கூத்தாடி மிஸ்டர் தில்லான திவ்யநாதன். இந்த சாட்டையால அடிச்சுக்கிற தில்லு எனக்கு தானே இருக்கு, உங்களுக்கு இருக்கா? அடிச்சு பாக்குறீங்களா? இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவரை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. பாஜகவுக்கு என்னடா இருக்குது இதை பத்தி பேசுறதுக்கு? ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ரேபிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ரேலி எடுத்த கட்சிடா நீங்கெல்லாம். யோசிச்சு பாருங்க, நீதி கேட்கும் போராட்டம்னு அவனா எந்த பைத்தியக்காரனாவது, எந்த லூசு பயிலாவது, எந்த மெண்டல் பயிலாவது சவுக்கால் அடிச்சுக்கிறங்கிறது ஒரு போராட்டமா போனா? சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே வேண்டாம் வருது, கோபம் வருது, உங்களை பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி அடிச்சாரு. அப்புறம் எல்லாம் உடையாந்து அவரை தடுத்து நிறுத்தி அந்த சவுக்கு கூட 4-5 பேர் தானே நின்னாங்க. அந்த சவுக்கு வாடகைக்கு விட்டவன், அப்புறம் அதுக்கு காசு கொடுத்தவன். மாதிரி வேலை அறிவு 1000 மடங்கு வேலை செஞ்சாதான் இப்படி ஒரு வேலை செய்ய தோணும். முட்டாள்கள் கூடாரம் இருக்கு. அதுல ஒருத்தவன் தலைவன் ஆகணும் அப்படின்னாக்கா அவன் புத்திசாலியாகவோ அதி புத்திசாலியாகவோ இருக்க வேண்டிய அவசியமானா கிடையாது. அவன் அடிமுட்டாளாக இருக்க வேண்டும். முட்டாள்களுக்கு தலைவன். தலைவா நீ எங்க தலைவா இங்க? இதெல்லாம் ஒரு அடியா? என்ன அடி? கொஞ்சமா அதை வலிச்சுத, இந்த அடியா பாரு, துடிச்சிருவா அப்படியே. ஏங்க சும்மா சொல்றாருன்னு பார்த்தா உண்மையாலே இந்த ஆள் அடிச்சுக்கிட்டா இருக்க. ये क्या कामसूत्र चल रहा है? அண்ணாமலை சாட்டையால அடிச்சுப்பேன்னு சொன்னதுமே என்னுடைய 7வது அறிவுல ஏடாகுடமான சிந்தனை எல்லாம் வந்துருச்சு. இவரு சாட்டையால அடிச்சுக்கிட்டா எந்த சாட்டையால அடிச்சுப்பாருன்னு சொல்லி அவளோட காத்திருந்தேன். சாமி மெதுவா மெதுவா வேகமா அடிச்சு படாத இடத்துல பட்டு ஏதாவது பீஸு கீசு போயிட போகுது. இது என்ன சாட்டை? இது பூ மாதிரி. இது என்கிட்ட கேட்டுருந்தா நரம்பு சாட்டை கொடுத்துருப்பேன். அண்ணாமலை தன்னைத்தானே தான் அடிச்சுக்கிறாரு. பொதுவா தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டா எப்பவுமே அந்த அடி விழுவாது. இன்னொருத்தர் சாட்டையால் அடிச்சாதான் அடி சும்மா பொல்லீர்னு விழுவோம். அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம், அரசியலே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கோமாளியாக இருக்கணும்னாக்க அது அண்ணாமலை தான். சிரிக்கிறாங்க ஒரு ஆள். உண்மையாவே அங்க ஒரு ஆள் சிரிச்சுக்கிறாருல, அந்த சாட்டில் அடிச்சா சிரிக்கிற மூஞ்சில ஊந்துக்கும் உங்க கொழுப்பு. வேணா அண்ணன் எவ்வளவு ஆக்ரோஷமா அடிச்சு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு பின்னாடி நின்று சிரிப்புகள் கேட்குது. சிரிப்பு சங்கீத தோழிகள்லாம் அண்ணா அடிச்சுக்காதீங்கண்ணா, அந்த சாட்டையை எங்க கையில கொடுங்கண்ணா அப்படின்னு அழுகுற மாதிரியும் இவர் ஆறுதல் சொல்ற மாதிரியும் ஒரு சீன் ஒன்று வச்சாரு பாருங்க. அண்ணாமலையை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வணக்கம் அண்ணா. அண்ணாமலை அண்ணனுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நாங்கெல்லாம் வெறியா வேலை பார்த்து. ஏய் உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். கண்டிப்பா திமுக ஆட்சி நம்ம கீழே இறக்குவோம்.
நிஜத்துல ஜெயிக்க முடியாத ஒருத்தன் கனவுல வந்து தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டே இருப்பானா. நீங்க உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறது ரொம்ப தப்புண்ணே. தயவு பண்ணி இது வேண்டானே. இது பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லைண்ணே. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. சாட்டையில் அடிச்சுக்கிற அப்படியே என்ன சொல்லணும்? அடிச்சுக்கும் போது என்ன சொல்லுவாங்க? அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும், பெண்களுக்கு இப்படி நடக்க கூடாது. அது வேற. அம்மா தாயே அப்படித்தானே கேட்கணும். நான் இன்னைக்கு கூட அதை பற்றி டெல்லிக்கு அனுப்பிச்சேன். அண்ணாமலையை செலக்ட் பண்ணவங்க தான் தன்னைத்தானே ஒரு தடவை சவுக்கால் அடிச்சுக்கணும். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. முடிப்போம். அப்பா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பார்த்தீங்களா மக்களே? எல்லாரும் பார்த்தீங்களா?